ஹலோ வணக்கம் உலக மக்களே, நான் உங்களில் ஒருவனாகிய மன்னார்குடி கவாஸ்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்சி முறைகளை பற்றி பார்ப்போம். நம்ம வரலாற்றில் பார்த்தோம்னா பலவிதமான ஆட்சி முறைகளை நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, நம்ம இப்போ பார்க்குற தேர்தல் முறைகளான ஜனநாயக ஆட்சி முறை. இதுமாரி நிறைய ஆட்சி முறை சொல்லலாம். ஒவ்வொரு ஆட்சி முறையிலும் பலவிதமான தீங்குகள், மைனஸ் ஜாஸ்தி இருக்கும். அது அந்த ப்ளஸ்ஸு தீங்குகள் ப்ளஸ்ஸை விட நல்லதை விட கெட்டது அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த ஒரு ஆட்சி முறையை விட்டுட்டு அடுத்த ஆட்சி முறைக்கு வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னா, நம்ம ஆதி காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா மக்கள் காட்டிலேருந்து ஆதிவாசியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆಮೇಲೆ ಒಂದು குழுக்களாக வாழ ஆரம்பித்தான். ஆற்று ஓரங்களிலே குழுக்களாக வாழ ஆரம்பிக்கும்போது அவனுக்குள்ளே குழு தலைவரை தேர்ந்தெடுத்தான். ஓகேவா? தலைவர் இருப்பார். அதுக்கு அந்த குழுவின் ஒவ்வொரு தலைவரும் மாறிக்கொண்டே இருப்பார். அதுக்கு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு நேரத்துலையும் யார் சிறந்திருக்காங்களோ அவங்கள தலைவராக தேர்ந்தெடுக்கிறது. இது இந்த முறையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அது அந்த நாகரிகம் மேம்பட்டு குழுக்கள் மிக அதிகமாக இருக்கும் பொழுது படிப்படியாக மன்னராட்சி முறை வந்தது. மன்னராட்சியில் என்னென்னா, மன்னர் என்ன சொல்கிறாரோ அதான் சட்டம். மக்கள் அனைவரும் அவர் சொல்கிறத கேட்டு நடக்கணும். அப்போ மன்னராட்சினா மன்னர் நல்லவராக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. மக்களை பற்றி புரிந்து கொண்டவராக மக்களின் நலனை சார்ந்த ஆட்சி செய்யணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சி அறிவு புத்தி உள்ள மன்னராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆனால் புத்தி இல்லாத மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற தான் தோன்றித்தனமான மன்னர் இருந்தானா நாட்டு மக்கள்லாம் ரொம்ப துன்பப்படுவார்கள். வரலாற்றில் பார்த்திங்கன்னா இது மாதிரியான பல மன்னர்கள் நீங்கள் பார்க்கலாம். மக்களை துன்புறுத்திய மன்னர்களை பார்த்துருக்கலாம். வரலாற்றிலே மிக அன்பு செலுத்தி மக்களுக்காக மிக நல்ல ஆட்சி செய்த பல மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் யாருமே வரலாற்றில் எழுதப்படவில்லை. ஏன்னா அவங்க நல்லவன் எவனும் நம்ம ஆவணப்படுத்துவதே இல்லை. ஓகேவா? அதனால் பல மன்னர்களை பற்றின வரலாற்று குறிப்பு இல்லாமல் போயிடுச்சு. வரலாற்றில் நிறைய பார்த்திங்கன்னா மக்களுக்கு தீங்கிழைத்த மன்னர்களை பற்றிய செய்திகள் மட்டும் அதிகமாக இருக்கும். இதனால் என்னென்னா மன்னராட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனநாயக முறையிலான மக்களாட்சிக்கு வந்தோம். மக்களாட்சிகள் வரும் பொழுது பல நாடுகளை நீங்கள் பார்க்கலாம். மக்களாட்சியில் ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்த அதிகாரத்தையும் அந்த ஒருவரே கைப்பற்றுவார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஜெர்மனியில் ஹிட்லர் முதல்ல என்ன தேர்தலில் நின்று வென்று ஆட்சிக்கு வந்தார். ஆಮೇಲೆ என்ன அனைத்து சட்டங்களையும் நீக்கிவிட்டு தான் அனைத்திற்கும் அதிகாரம், அவர் சொல்லுவதான் எல்லாம் அப்படிங்கிற சர்வாதிகாரத்திற்கு மாறினார். அதே மாதிரி இத்தாலியில் முசோலினி அதேமாரி மாறினார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வடகொரியாவில் தாத்தா பையன் இப்போ பேரன் கிம் ஜாங் உன் இருக்கிறாரு. இவங்க தாத்தா உருவாக்குனது சர்வாதிகார ஆட்சி. அது பையன் பேரன் 3 தலைமுறைகளாக இப்போ கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளாக சர்வாதிகார ஆட்சி தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வடகொரியாவில் என்ன நடக்குன்னு. ஒரு 5 விதமான ஹேர்கட்டு தான் கட் பண்ணலாம், அதுக்கு மேலே யாரும் பண்ணக்கூடாது. இன்னொன்று அவங்க அரச குடும்பத்தை, அதாவது கிம் ஜாங் உன் குடும்பத்தை சார்ந்த சில பேர் இருக்கும். அந்த பேரை நாட்டில் யாருமே வைக்கக்கூடாது. அதை விட்டுட்டு மற்ற பேர் தான் வைக்கணும். இன்னொன்று உள்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ண முடியாது. எல்லாம் பிளாக்கு. இன்டர்நெட்டே யூஸ் பண்ண முடியாது. டிவி பார்த்திங்கன்னா எந்த சேனல், தனியார் சேனலும் கிடையாது. கவர்மெண்ட்டு அரசாங்க தொலைக்காட்சிகள் இருக்கும். அதில் அரசாங்கத்தை பற்றி நல்லது மட்டும் சொல்லுவான், அதை மட்டும்தான் கேட்க முடியும். நம்ம ஊரில் பொதிகையெல்லாம் இருக்குல்ல, அதேமாரி தென்கொரியா அரசாங்கத்தில் என்ன இருக்கோ, அவன் என்ன போடுறானோ, என்ன நிகழ்ச்சிக்கு பார்க்குறானோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த நாட்டை விட்டு வெளியேறுவது முடியாது, யாரும் உள்ளே போக முடியாது. அவ்வளவு இரும்பு கோட்டையானது. இல்லை இது மாதிரி இருக்கும்போது மக்கள் சுகமாக இருப்பாங்களா? அந்த கிம் ஜாங் உன் குடும்பம் மாத்திரமே நல்லா இருப்பாங்க ஒழிஞ்சு மற்ற மக்கள் கஷ்டத்தை தான் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா விலைவாசி ஒரு வாழைப்பழம் 3000 ரூபாய்க்கு விற்கிதான். அப்போ எந்த அளவுக்கு அங்கே விலைவாசி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் அவர்கள் எப்படி இருக்கு? ஆனால் கிம் ஜாங் உன் குடும்பம் மிக வசதியாக, செழுமையாக, லக்ஸரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர்களால் மக்கள் துன்பத்தை துடைக்க முடியாது. அப்போ சர்வாதிகாரம் இல்லை. இப்போ நாம் பயன்படுத்துகிற தேர்தல் முறையிலான ஜனநாயக முறையில் மக்களை பண்ணலாமா? இதுதான் சொல்லுவாங்க மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே ஆள்வது என்று.
சரி, ஓகே. இப்போது இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஏறத்தாழ 70-75 ஆண்டுகளாகிது. பல தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கோம். பல கட்சிகள் நின்று பல தலைவர்கள் வென்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். பலர் பிரதமர்களாக இருந்திருக்கிறார்கள். பலர் பல மாநில தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களின் பிரதிநிதிகள் நாட்டை ஆள்வார்கள். ஆனால் இதில் என்ன, நல்லா யோசிச்சு பாருங்கள். சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நடந்த பல தேர்தல்களில் கட்சியின் தலைவர் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாருமே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அவர் சொல்வதை எல்லாத்திலையும் ஆமாம் வந்து ஆதரிப்பார்கள். இப்போ நீங்கள் நேரில் முதல் பிரதமர் நேருலேருந்து ஆரம்பித்து இப்போ உள்ள பிரதமர் மோடி வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் ஓகே, அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஓகே கையை தூக்கிடுவாங்க. இப்போ மோடி சொல்வது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அனைத்து எம்பிக்களும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு கையை தூக்கிடுவான், அவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும். இப்போ இது என்ன ஜனநாயக முறை? அதே மன்னராட்சியில் மன்னர் என்ன சொல்கிறான்னா அதே தான், சர்வாதிகாரத்தில் என்ன இருக்கோ அதே தானே இதே மக்களாட்சியில் இருக்க. மக்களே மக்களுக்காக ஆள்வது மக்களாட்சி என்றால், அதே ஜனநாயகத்தின் உச்சியில் இருக்கிற பிரதமர் என்ன சொல்கிறான்னா எல்லாரும் ஓகே என்று சொன்னால், மற்ற எம்பிக்களின் நிலை என்ன, நாட்டு மக்களின் நிலை என்ன? அதே நம்ம இது மாநிலத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்பான். இப்போ நீங்கள் பல முதல்வர்கள் பாருங்கள், பல முதல்வர்கள் அவங்க தாத்தா முதல்வராக இருந்திருப்பார், அவங்க அப்பா முதல்வராக இருந்திருப்பார், இப்போ அடுத்து பையன் முதல்வராக இருக்கான். இது மன்னராட்சி ஒன்று தான், இதுவும் ஒன்று தானே. இதில் எங்கே மக்களாட்சி இருக்குது? இன்னொன்று அவர்கள் பண்ணுகின்ற ஆட்சி முறையும் பாருங்கள். அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் வாங்கிட்டு அவர்கள் தொழிலை விரிவுபடுத்தி கொண்டு அரசு கஜானாவே காலி பண்ணிடுவாங்க. மக்கள் வந்து நடுத்தருவில் நிற்பான். ஆனால் அவர்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா பல தலைமுறைகளாக பல சொந்தம்லாம் பார்த்திங்கன்னா செழிப்போடு இருப்பாங்க. பல நாட்டில் போய் வணிகம் பண்ணுவார்கள். பல உலக நாடுகள் உள்ளே சுற்றி கொண்டிருப்பார்கள். இங்கே மக்கள் வெந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். இது இப்போ இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்துருப்பீங்க, இந்தியாவின் பல மாநிலங்களை பார்த்துருப்பீங்க. இந்தியா மத்திய அரசாங்கத்தில் இருந்த பல பிரதமர்களும் இப்படி தான். இந்த நிலையை மாற்றணும். இப்போ எடுத்துக்காட்டாருங்க, ஒரு பிரதமர் சொல்கிறாரு நான் சொல்வது சரி என்றால் 500க்கு மேலே எம்பி இருக்கிறாங்க. இப்போ அவர் சொல்வது ஒரு மனிதர் ஒரு நேரத்தில் ஒரே மாதிரி தான் யோசிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பான். இப்போ 500க்கு மேலே எம்பிகள் 500 விதமான சிந்தனைகள் இருக்கும். அப்போ எல்லோரும் மக்களின் பிரதிநிதிக்காக அங்கே செல்லும் பொழுது பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவரவர் வாதங்களை அவரவர் வியூவை சொல்லும்போது ஒரு புதிய சிந்தனை பிறக்கும். ஆனால் பிரதமர் மட்டும்தான் சொல்லுவார்னா அவர் ஒரே மாதிரி தான் சிந்திப்பார். அவரால் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஓகேவா? ஆக அனைவரும் 534 எம்பிக்கள் இருக்குன்னா 534 எம்பியும் 534 விதமாக சிந்திப்பார்கள். இப்போ 530 விதமான சிந்தனைகள் சிறந்ததா, ஒருவருடைய சிந்தனை சிறந்ததா? இப்போ 534 சிந்தனைகளும் சேரும் பொழுது அதிலிருந்து புதிதாக ஒரு சிந்தனைகள் பிறக்கும். இவர்கள் அனைவரிடமும் கேட்டு விவாதித்து அதன் பிறகு ஒரு சிந்தனை பிறப்பது மிகச்சிறந்ததாக இருக்கும். அதுவே மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். அது மாதிரி இந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 75 ஆண்டுகளாக எது நடந்திருக்கா? இல்லையே. அதே மன்னராட்சி முறை தான், அதே சர்வாதிகார ஆட்சி முறை தான் இருக்குது. அதனால தான் இது மாதிரியாக மக்களாட்சியிலும் மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற பிரதிநிதிகள் அதே தலைவரை என்ன கையை காட்டுறாரோ அதுக்கே இவங்களும் கையை தூக்குறது. அப்படி இருந்தால் இது என்ன ஜனநாயக முறை? அதனால தான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை போயிட்டு இப்போ நடந்த பாராளுமன்ற 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதல் 2 கட்டத்திலும் ஓட்டு எண்ணிக்கை மிக 60-70% கூட தாண்டலை. மிக குறைவான எண்ணிக்கையில் வாக்களித்திருக்காங்க. மக்கள் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இப்போ யார் வந்தாலும் என்ன, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லையே. மக்கள் வெகுவாக ரொம்ப வெந்து செத்துக்கிட்டு இருக்கான். மக்களாட்சியின் மீது இதை மாற்றணும் அப்படின்னா அதே 524 எம்பிக்களினுடைய வாய்ஸாக பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி 534 விதமான சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து அதிலிருந்து ஒரு சிந்தனையை பெற்று சிந்தனையை செயல்படுத்துவனே இந்தியாவின் தலைவனாக வர வேண்டும். இதுவரைக்கும் ஆண்டவனும் அந்த மாதிரி இல்லை, இப்போ ஆள துடிப்பவர்களும் அதுமாரி இல்லை. அப்போ இதற்கு என்ன செய்கிறது? அப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவன்
இந்தியாவை ஆளுகின்ற தலைவன் இது மாதிரியான தகுதிகளை பெற்று இருக்க வேண்டும்.